எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆம்ஃபேரில் பேக் ஸ்டேஜில் ரியா ரிப்ளே டேமியன் பீஸுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபிஷியலி பேசின் பெர்னில் நீங்கள் 2 பேருமே டாக் டீமாக இணைந்து டாமினிக் மிஸ்டீரியோ லீவ் மோர்கன் கூட மோத போகிறீங்க. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டேமியன் சொல்கிறாரு, இது என் ஃபேமிலி கூடயே மோடுறது தான், எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் டாமினிக் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம், லீவ் மோர்கன் பண்ணதும் ரொம்ப பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரிப்ளே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் சோழியை முடித்ததுக்கப்புறமா நான் மீண்டும் லீவ் மோர்கன் கிட்ட இருக்கிற உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன். கூடிய சீக்கிரம் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அகெயின் நான் வின் பண்ணுவேன். அதே மாதிரி டேமியன், கண்டிப்பாக நீ ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன்றை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாரையுமே நீ தனித்தனியாக பழி வாங்கணும். இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ பழி வாங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக ஃபின் பேலரை பழி வாங்கணும்னு சொல்கிறாரு. ஃபின் பேலரை பற்றி டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் எனக்கு நண்பனாக தான் இருக்கிறான், நண்பன் மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் ரூல்ஸை மாறிட்டான், ஜட்ஜ்மெண்ட்டையே மாற்றிட்டான். இதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசின விஷயம் உங்களுக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன்